என்ன வேணு தேட்டருக்குள்ளேவா? இல்ல முட்டி வலிக்காது? உள்ள பாய் தலாணி கூட இல்லையாப்பா. தொழில் நடக்கிற இடம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். Excuse me, ஒரு நிமிஷம். ஃபீல்டுக்கு புதுசா? இல்ல மேடம், நான் 4-5 ஆட் ஃபிலிம்லாம் பண்ணிருக்கேன். ஷூட்டிங் வரும்போது அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரலாமே. அவங்களுக்கு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பிடிக்கல. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை இப்படி யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. யாரும் இல்ல மேடம். இப்ப எனக்கு தண்ணி குடிச்சிட்டு போறவர் யாருன்னு தெரியுமா? உங்க அசிஸ்டண்டா? என் ஹஸ்பண்ட். நானும் ஒன்ன மாதிரிதான் நடிக்கணுங்கிற வெறியில ஊரை விட்டு ஓடி வந்தவ. அங்க தட்டு இங்க தட்டு ஏதோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். 2 கல்யாணம் பண்ணிருக்கேன். 2 பேருமே வசதியானவங்க தான். அவங்களா வந்து கேட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தாங்க, சரிப்பட்டு வரல. டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சேர்ந்தாரு. சின்ன வயசுல ஊர்ல சுத்தி சுத்தி என்ன லவ் பண்ணாரு. சரிதானு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். வேலை வேலைக்கு சோறு போட்டா போதும், சம்பளம் கேட்காது, பொறுப்பா பாத்துக்கோ. சுருக்கமா சொன்னா நாய்க்குட்டி மாதிரி. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஷூட்டிங்க்கு மட்டும் தனியா போகாத, ரொம்ப கஷ்டப்படுவேன். நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திடு. மார்க்கெட் டல் அடிக்கும் போது உனக்கு வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணு, இல்ல துரத்தி விட்டு. கடை ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உங்களோட என்னால பேச முடியாது. வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ, 1 மினிட். என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு மீட் பண்ண முடியுமா? நாளைக்கு மார்னிங் ஊட்டிக்கு போறேனே. இன்னைக்கு ஈவினிங்? சான்ஸே இல்லைங்க. நாளைக்கு ஊட்டில ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓனர் ஊட்டிக்கு போயிட்டாரு. நான் பணத்துக்காக அவர் வீட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால வர முடியாதுங்க. நீங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தெரியல. நான் வந்து வேணா உங்களை அங்க பாக்கட்டுமா? சரி, வாங்களே. ஓகே. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திரு. நாய்க்குட்டி மாட்டிருச்சு.